திமுக வேணாம், அதிமுக வேணான்னு தான் மக்கள் எல்லாமே, இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து தான் இப்போ வந்து தாவேக்காவுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சது. தளபதி விஜய் இவ்வளோ தூரத்துக்கு வந்து சிஎம் உட்காந்துருக்கு காரணம் வந்து இளைஞர்கள் தான். தாத்தாவோ அப்பாவோ அதெல்லாம் யாரும் பண்ணலை. இப்போத்தி யூத் பசங்க தான் ஜெயிக்க வச்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்க அதிமுக வேணான்னு சொல்லி தானே வேணான்னு ஜெயிக்க வச்சுருக்காங்க. திமுக வேணான்னு சொல்லி ஜெயிக்க வச்சுருக்காங்க. இப்போ திருப்பி அதிமுகலாம் வந்து அதிமுகலாம் வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்றது எனக்கு சரியாக படலை. ஏன்னா நல்ல பேர் வாங்கிட்டு விஜய் வேறு லெவலுக்கு போயிட்டுருக்காரு. அது என்ன சொல்கிறது, நிரந்தர முதல்வராக கூட ஆக்குவாங்க. நம்ம இளைஞர்கள் சேர்ந்து ஆக்குவாங்க. நீங்கள் ஒருத்தராக கூப்பிட்டு சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏகப்பட்ட கெப்பாசிட்டி இருக்குது. ஏகப்பட்ட கெப்பாசிட்டி மக்கள் மனசில் எப்பயோ முதலமைச்சராக உட்காந்துட்டீங்க. இனிமேல் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கும்பல் சேர்த்து என்ன ஆக போகுது எனக்கு நான் என்னோட பார்வையில் சொல்கிறேன். ஏன்னா அதிமுகவில் நல்லவங்களும் இருக்காங்க, அதிமுகவில் வந்து கெட்டவங்களும் இருக்காங்க இல்லையா. திமுகவில் தங்கமான மனிதர்களும் இருக்காங்க, தகுடு துத்தம் பண்ணுற மந்திரிகளும் இருக்காங்க. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, வேண்டாம். நீங்கள் வந்து தாவேக்காவே போயிட்டே இருந்தால் தமிழ்நாடு செழிக்கும், தாவேக்கா கட்சி செழிக்கும். இப்போ உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் எம்எல்ஏங்களுக்கு வந்து கார் கூட இல்லைங்க. ஓட்டு கேட்க வரும்போது கார் கூட இல்லாமல் 6 பேர் 8 பேர் பைக்கில் தான் வந்து கேட்டாங்க. அதே மாதிரி ஜெயிச்சாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியே நம்ம ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே நல்ல நல்ல திட்டங்களை போட்டுக்கிட்டு நிரந்தர முதல்வராக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணுமே தவிர நீ வான்னு சேர்க்கறது எனக்கு சரியாக படலை. மக்கள் நிறைய பேருக்கு சரியாக படலை.